ஹலோ ஆல், டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? டிசென்ட். டிசென்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்அக்ரிமெண்ட். ஃபார்மலாக, பப்ளிக்காக, வைட் அக்செப்டட் ஒப்பீனியன் இருக்கும் சரிங்களா? ஒரு அஃபிஷியல் பாலிசியில் இல்லை மெஜாரிட்டி டெசிஷனில் ஏற்படக்கூடிய ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் தான் வந்து டிசென்ட். ஓகேங்களா? மெஜாரிட்டியான பீப்புள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சம்மதிக்காத ஒரு விஷயம்தான் டிசென்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மேட் அ ஜெஸ்டர் ஆஃப் டிசென்ட் அப்படின்னா என்னுடைய டிஸ்அப்ரூவலை நான் எப்படி தெரிவித்தேன் அப்படின்னா ஒரு நான் வெர்பலாக, அதாவது ஒரு பாடிலி ஆக்ஷன்ஸில் நான் தெரிவிச்சிட்டேன் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் தான் இது வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஒரு க்ளூ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வேர்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா திஸ் சென்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சென்ட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா? ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நிறைய அலர்ஜிக் சிம்டம்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சென்ட். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டாங்க, டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ரீகேப் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெயிட். பெயிட் அப்படிங்கிறது ஒரு ட்ராப் சரிங்களா? ஒரு அனிமல்ஸ்க்கு நம்ம ஃபுட்டில் வந்து ஹூக்கில் வந்து நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ட்ராப் பண்ணுறக்காக ட்ரை பண்ணுவோம்ல, அதை வந்து பெயிட்னு சொல்லுவாங்க. இதுவே வேர்பாக இந்த வேர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை அனாய் பண்ணி ஹராஸ் பண்ணுறது சரிங்களா? ஆங்க்ரி ஆக்குறது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்குறது. ஓகேங்களா? சென்டென்ஸாக சொல்லணும் அப்படின்னா டேக் த பெயிட் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஃபாலோ ஆகிறாங்க இல்லையா, அதுதான் வந்து டேக் த பெயிட். ஓகேங்களா? டேக் த பெயிட் அப்படின்னா அந்த ட்ராப்பில் நீங்கள் போய் மாட்டிடுறது தான் வந்து டேக் த பெயிட். ரைஸ் டு த பெயிட் அப்படின்னா ரியாக்ட் பண்ணிடுறது சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் கோபப்படுத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதா ரைஸ் டு த பெயிட். ஸோ 2 மீனிங் இருக்குது. ஒன்று ட்ராப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோபப்படுத்துறது சரிங்களா? அதுவுமே ஒரு வகையான ட்ராப் தான் இல்லைங்களா? ஸோ ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை கோபப்படுத்தி ஒரு ட்ராப்பில் மாட்ட வைப்பாங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு பொறி தான் வந்து ட்ராப். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன நம்ம க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப் யூஸ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணணும் சரிங்களா? அவசரப்பட்டு அந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்காமல் வெயிட் பண்ணணும். இந்த வேர்டை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பெயிட்னு இருக்குது. ஸோ அது நீங்கள் வெயிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணி தான் ட்ராப்புக்கு ரியாக்ட் பண்ணணும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.